வரவேற்பு. செந்தாமரை மலர் போன்ற திருமுகம் மலர்ந்து அகமுகந்து பாமாலை பாடி பூமாலை சூடிய உன்னை என் இதயம் கணிந்து வாழ்த்துகிறேன். தரணி போட்டும் தங்கபலன் தைப்பால் வாழ்க மகளே பல்லாண்டு. அற்புதமான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு நானும் கொடுக்கலாம் நினைக்கிற வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்தாக இருக்கும்னா, அந்த மணமாலையும் மஞ்சளும் சூடி நீடுபுகள் வாங்கி வாழணும் அன்பு மகளே அப்படின்ற காரணத்தினால மணமாலையும் மஞ்சளும் சோடி போது கோலத்தில் நீ வரும் நேரம் கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சோடி கோலத்தில் நீ வரும் நேரம் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பில்லா கொள்ளிட்டாலும் உண்மை அமிர்தமாகும். முப்பலமுடி பாலன் முகம் கருத்திருவாராகி கப்பிய பசினோட கடும்பசி ஆகும் தானே அப்படின்ற வகையில் அற்புதமான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு என்ன உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவது தவறு. ஆக அதனாலதான் சொல்லாங்க, உருவத்தை வைத்து உள்ளத்தை மதிப்பிடுவது மாபெரும் தவறுனாங்க. முக்காலத்தை உணரக்கூடியவன் நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவதுன்னு சொல்லக்கூடிய முக்காலத்தையும் உணரக்கூடியவனாக இருந்துட்டாலும் கூட கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதை சிறந்தது என்ற முறையில் உங்களை பத்தின ஒரு சில விவரத்தை கேட்கலாம்னு வந்திருக்கேன். கேட்கலாமா? கேட்கலாம் வந்திருக்கீங்க. கேட்கலாமா என்று கேள்வி கேட்கலாமா? ஏன்னா அறிஞ்சது அறியாது, தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது அனைத்து அறிஞ்ச நாடு மகரிஷிங்க. ஈரல் 14 மாலக்கூடியவர் 30 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் அமரக்கூடிய சபை இந்திர சபை. அப்படிப்பட்ட இந்திர சபையிலேயே ஒருவருக்கு ஒருவர் பயப்பட மாட்டாங்க. ஆனா நாரத மகரிஷி வந்துட்டாலே என்ன கலகம் நடக்க போகுதோன்னு மரியாதைக்குரிய பயம். என்ன அலைமகள் கலைமகள் மலைமகள் அத்தனை பெண்களை மாத்திரம் வந்திருக்கீங்க. ஏன் ஒரு நேரத்தில் ரம்பை ஊர்வசி துரோத்தமை மேனகி அத்தனை மகர்ஷி அனுஷா தேவி வசிஷ்டர் மனைவி அருந்ததி அகலிகை சத்தியவான் மனைவி சாவித்திரி அம்புடு பொம்பளையை பார்த்துட்டு வந்த நீங்க இன்னைக்கு கானகத்தில் உள்ள வள்ளி பிள்ளை காட்டுக்குள்ள வாழ்ற பிள்ளையை பார்த்துருந்தீங்க. கதையின் முறைப்படி கேளுங்கள் சுவாமி, நாங்களும் கதையின் முறைப்படி பதில் செய்ய தயாரா இருக்கேன். அற்புதமான பேச்சு, அருமையான பேச்சு, நல்லா பேசுனீங்க. ஆக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அற்புதமான ஒரு பதில் கிடைக்கும் இந்த இடத்துல எண்ணி ஒரு அவால வந்திருக்கின்ற காரணத்தினால மண்டு விழி கற்கண்டு மொழி மாதே மண்டு விழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே சுவாமி ஞானநிலை 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 தானுடன் சுவாமி நடுமும் நாடு குறிஞ்சி பூமி கண்ணல் மொழி மின்னல் இடைமாதே கண்ணல் மொழி மின்னல் இடைமாதி கண்ணல் மொழி மின்னல் நம்பி என்பார் சுவாமி 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 தந்தை பெயர் நம்பி தையன் பேரில் மூக்கில் என்பார். எனது பெயர் வள்ளி என்று சொல்லி என்று அழைப்பார்கள். தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயின் பெயர் நங்கை மகன், உங்க பெயர் வள்ளி, பெயரது வள்ளி. ஆமா சுவாமி. நாடு தொண்டை நாடு, ஊரது சிற்றூரு, பெயர் வள்ளி. உண்மை. காரண பெயரா கருத்து பெயரா? 2 பெயர்கள் உண்டு. 2 பெயர்கள் உண்டு. ஒன்று கனகவேங்கி பூங்கு உரத்தியாகள், இன்னொன்று வள்ளியாகப்பட்டவள் வள்ளி. வள்ளி சரியே. வைத்திருப்பது பரன், கையில் வைத்திருப்பது கவன். காரணம் கவனம் வச்சு ஆளுநர் சோழிட்டு விரட்டுறோம். ஏன் விரட்டணும்? காலகட்டம் காரணம் எதற்காக? தாய் செஞ்சு கோவிலும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எங்க அப்பா சொன்னதுக்காக பரவி விரட்டுறேன். ஆக
நல்லா சொல்லியிருக்கீங்க. தாயின் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை இருக்காங்க. ஆக தாயின் சிறந்த கோவிலுக்கு சொல்ற நிகராக இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நிகராக ஒரு மனிதன் வாழ்ந்த அந்த உலகத்துல அது யாரு? தாய்க்கும் தந்தைக்கும் நிகராக ஆமா எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பிட்டு யார சொல்லணும் அப்படின்னா பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் பெருமை யார் அப்படின்னா பெத்த தாய், 10 மாசம் சுமந்து பெத்த தாய்க்கு இல்லாத ஒரு இது வளர்ப்பு தாய் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ராமாயணத்துல ராமனை பெற்றது கோசலையா இருந்தாலும் ஆனா பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கைதேகி. அப்படி கைதேகி பேச்சு கேட்டார் ஸ்ரீராமனாகப்பட்டவர். அவங்களை கூட எடுத்துக்காட்டி சொல்லலாம். இன்னொன்னு மகாபாரதம், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகலன், சகாதேவன் 5 பேத்துக்கும் தாயாகப்பட்ட குந்தி தேவி. அவங்க மூற்றமண்ணை பெற்ற கர்ணன், அவங்களையும் சொல்லலாம். ஹலோ அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, இன்னும் சற்று நேரத்தில் பூஜை நடைபெற இருப்பதால் சாமியாடிகள் பக்தர்கள் கோவிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூஜை முடிந்தவுடன் கிடாய் வெட்டு நிகழ்ச்சி தொடங்கும். ஆகையால் சாமியாடிகள் பக்தர்கள் அனைவரும் கோவிலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தாய்மார்கள் அனைவரும் பக்தர் கோடிகள் அனைவரும் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியார்கள் அழைக்கிறார்கள். எழுந்திரிச்சு தூங்குறவங்களை உசுப்பிடுங்க, பக்கத்தில் முழிச்சிட்டு இருக்கவங்க தூங்குறவங்களை உசுப்புங்க. ஆமாம், கோவிலுக்கு வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா? ஆமாம், வாங்க சுவாமி. இல்லை தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று கூறியது முதல் கூறியது யார் அப்படின்னா பரசுராமன். யாரை சொன்னார் அப்படின்னா யாரு? பரசுராமன். ஜமதக்கணி முனிவருக்கும் ரேணுகா தேவி அம்மையாருக்கும் பிறந்த ஈன்றெடுத்த பிள்ளை 4 பிள்ளை இருந்தாலும் பரசுராமனை தான் தாய் தந்தது கோவிலும் இல்லையப்பா, ஆனா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையப்பா எங்க அம்மாவை. ஏன்னா அது எதுக்காக அந்த கூறினார் அப்படின்னா ஜமதக்கணி முனிவர் மனைவி ரேணுகாதேவி அம்மா என்ன பண்ண கதையை சொல்லாமா பேசுங்க. ரேணுகாதேவி அம்மா என்ன பண்ணுவாங்க? தினந்தோறும் தன்னுடைய கணவன்மார் பூஜையில இருக்கக்கூடிய பூஜை செய்வதற்கு கங்கையிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப எப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க? அவரோட தன்மை என்ன அப்படின்னா ஆற்றுக்கு போவாங்க, ஈர மண்ணை எடுத்து ஒரு குடம் செய்வாங்க. அந்த ஈர மண்ணோட அந்த குடத்தை செய்து அந்த குடத்தை அப்படியே தண்ணி மொழிந்து கொண்டு எங்க ஊற்றுவாங்க? தன்னோட கணவன் பூஜை செய்யக்கூடிய இடத்துக்கு. இப்படியே தினந்தோறும் விளக்கமாக நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரம் அந்த அம்மா போறாங்க, பானை செய்கிறாங்க. பானை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பானை செஞ்சுட்டு இருக்கும் போதே மேலே ஒரு கந்தர்வன் கீழே நிழலை பார்த்தாங்க. நிழலை பார்த்தவுடன் ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு அழகா மட்டும் தான் நினைச்சாங்க. இப்படி ஒரு உருவம் அழகா இருக்கே அப்படின்னு நினைச்ச அடுத்த நொடியே அந்த அம்மா தண்ணி எடுக்க போறாங்க. அவங்க செய்து வைத்த பானம் அந்த பானமாக்கப்பட்டது உடைந்து விட்டது. உடந்தோடனே மறுபடியும் அந்த பானத்தை செய்கிறாங்க. மறுபடியும் அந்த குடம் உடையுது. மறுபடியும் செய்கிறாங்க, மரம் குடையில் உடையுது. என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் முனிவர் பார்க்கிறார். தன் மனைவி தண்ணியை எடுக்க போனா மனைவியை காணவில்லை ஏன்னு ஞானஸ்ரீல பார்க்கிறார். நடந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தன் மகன் 3-4 பேத்தையும் அளிக்கிறார். அவன் 3 பேரும் சொல்றாங்க, 3 பேர்த்துக்கிட்டே கூறுறாரு, உங்க அம்மா இப்படி கற்பை இழந்துட்டா, அந்த கற்பை இழந்தனால உங்க அம்மா சிரசை தலையை வெட்டி எடுத்துருவான்னு சொல்லி சொன்னோடனே 3 பேர் என்ன பண்ணாங்க? போக மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக அங்க பரசுராமன் தான் தந்தை சொல்மிக்கல் மந்திரம் இல்லை அப்பா அப்படின்னு என்ன பண்றான்? அப்பா சொன்ன அடுத்த நொடியே தன் தாய் தலையை வெட்ட ஓடுறான். பார்த்தோன்னே தன் மகன் வர்றதை பார்த்தாரு. பார்த்த அந்த அம்மா பயந்து மகனுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளியிறாங்க. ஓடி ஓடி ஒழியும் போது எங்க ஒரு ஏகாளி பெண்ணு அந்த பெண்ணோட வீட்டில் அடைக்கலம் கேட்குறாங்க. என் மகன் இப்படி நடந்த நிகழ்வெல்லாம் கூறினார். கூறி முடிச்சோன்னே அந்த நடந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து சொன்னோன்னே அந்த அம்மாட்ட அரவணைப்பு கேட்குறா. அந்த அம்மா நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு அரவணைப்பு கொடுப்பது என்னோட விளக்கம், நீங்கள் வாங்க சுவாமி. அதாவது அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் வாமா, உங்களுக்கு அடைக்கலம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பெண்ணை அதோட குடிசை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே 2 பேரும் ஆடைகளை மாற்றி மாற்றி அணிஞ்சிக்கிறாங்க. ஏகாளி அம்மனோட ஆடையை ரேணுகாதேவியும் ரேணுகாதேவி அம்மாவோடைய ஆடையை அங்கே ஏகாளி பெண்ணும் அடைஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த ஏகாளி பெண்ணு வீட்டை விட்டு வெளியே வர அவன் பரசுராமன் வேகமாக வந்தவன் தன்னோட அம்மா தானே ஒரே அடி வெட்டு, தலை 2 தலை வேறு முண்டை மேரமா. அம்மா வரா, ஆஹா இந்த பெண்ணு வெட்டிட்டமேனே அம்மாவையும் ஒரு வெட்டு, மறுபடியும் தலை வேற முண்டை வேறமா போச்சு. போனோன்னே நேராக அப்பா கிட்ட போகிறார். தந்தைகிட்ட போய் என்ன சொல்கிறார்?
அப்பா தாயர் சேர்ந்தது கோவிலமில்லை. நீங்க சொன்னதுக்காக தந்தை சொல்மிக்க மந்திரமே சொல்லிட்டேன். இருந்தால் என்னோட தாய் மீண்டும் உயிரோடு எனக்கு வேண்டும் சொல்ல உடனே பாரு அங்க ஜமதக்கனி முனிவர் என்ன பண்றாரு, ஒரு கமண்டலத்தை கொடுக்கிறார். அந்த கமண்டலக்குள்ள நீரை எடுத்து உன் தாயிடம் தலையையும் அந்த உடலையும் ஒற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவன் என்ன பண்றான், தாயை காப்பாற்றணுமேனு வேக வேகமாக ஓடுறான். போன வேகத்தில் தன்னோட மதியை இழந்து என்ன பண்ணுறான், தண்ணியை தெளிச்சிட்றான், ஒட்டுறான். எப்படின்னு ஏகாலி பெண்ணோட உடலை தன்னோட தாய் தலையிலையும் தாயோட தலையை தன்னோட ஏகாலி உடலையும் ஒட்டுறான். மாற்றி மாற்றி ஒட்டி வச்சிடறான். மாற்றி ஒட்டி உயிர் இழந்தவனே அப்போதான் மாற்றி வெட்டியதால் மாரியம்மன், மந்தையை வெட்டியதால் மந்தையம்மன், முத்து முத்தாக வைத்ததால் முத்தாளம்மன் அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணம். மாரியம்மன் உருவாகிறதுக்கு காரணமே ஜமதக்கனி முனிவன் மனைவி ரேணுகா தேவி. அந்த பரசுராமன் தான் தாயை சிந்தது கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று வாழ்ந்தது யாருன்னா பரசுராமன் ஒருவன். அதுதான் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக ராமனையும் சொன்னேன், கர்ணனையும் சொன்னேன், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அவங்களையும் சொன்னேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் போடுவதில்லை. ஆக இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா நிச்சயமாக தோரணம் விட்டுருவாங்க. அதுபோல் எதுவுமே பேசக்கூடிய பேச்சில் நம்ம காரணம் இல்லாமல் பேசவும் கூடாது. ஏன்னா நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லணும். ஆக ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுண்டாங்க. ஒரு ஆலயத்தை எதற்காக உருவாக்குனாங்க? ஏன்னா பக்தன் பெரியாளா பகவான் பெரியாளான்னு கேட்டால் பக்தன் தான் பெரியாள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் இறைவன் இப்படித்தான் இருப்பார்னு சொல்லி இறைவனுக்கு வழிபாடு தளம் அமைத்து அதில் சிலை உருவாடு செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா உருவ நிலை அமைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதனாகப்பட்டவன் தான், பக்தனாகப்பட்டவன். ஆக பக்தன் பெரியாளா பகவான் பெரியாள்னா பக்தன் தான் பெரியாள். இருக்கட்டும் சுவாமி. இப்போ இவ்வளவு வரும் கேட்டோம் இல்லையா? இப்போ நான் கேட்கலாமா? கேளுங்க. இதிகாசம் என்பது எத்தனை? இதிகாசம் 2 இருக்கு. என்னென்ன? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணம் யார் சொல்ல, யார் எழுதப்பட்டது? நாரதர் சொல்ல வாழ்விமை காப்பட்டவர் எழுதினார். ஒரு ரச்சனை காணப்பட்டவனை திருத்தி எழுதினார். இரண்டாவது இது தமிழாக்கம் பண்ணது ஒட்டக்கூத்தார். தமிழாக்கம் மகாபாரதம் எழுதியது வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். இது தமிழாக்கம் பண்ணது ஸ்ரீவில்லுபுத்தரார். கந்தபுராணம் எழுதியது கச்சியப்ப சிவாச்சியாரார். என்ன மொழியில சிவசங்கர சங்கீதம் என்னும் வடமொழியை தழுவி எழுதப்பட்டது. யுகங்கள் எத்தனை சுவாமி? 4 யுகங்கள் உண்டு. என்னென்ன யுகம்? கிரேதா, திரேதா, கோபரா, கலியுகா. முதல் யுகத்தில் என்ன நடந்துச்சு? முதல் இடத்துல நடந்தது என்னன்னு ஹரிச்சந்திரா. இரண்டாவது யுகத்துல ராமாயணம் நடந்துச்சு. மூன்றாவது யுகத்துல மகாபாரதம். நான்காவது யுகத்துல கந்தபுராணம். முதல் யுகத்துல எத்தனை ஆண்டுகள் நடந்தது? 17,28,000 வருஷம். ராமாயணம் 12,96,000 வருஷம். மகாபாரதம் 8,64,000 வருஷம். கலியுகம் கந்தபுராணம் 4,32,000 வருஷம். ஆக மொத்தம் 20 லட்சம். அப்போ ஒரு சதுரயுகம் என்பது இதான் பிரம்மன் அமைக்கப்பட்ட அமைப்பு. ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சின் எண்ணிக்கை 21,600. இந்த 21,600 80ஆல பெருக்கணும் எவ்வளவு வரும்? 17,28,000 வரும். 60ஆல பெருக்கணும் 12,96,000 வரும். 40ஆல பெருக்கணும் 64,000 வருஷம். 8,40,000 வரும். அதே கலியுகம் 4,32,000 வருடம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சம்பந்தப்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. கணக்கு இருக்குல்ல, தவங்களுடைய கணக்கு. உண்மையாக மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சாகப்பட்டது 21,600 முறை. சிவரகசியம்னு கூடுறோம்ல. ஆமாங்க. சிவரகசியம்னா என்ன? இதிகாசத்தில் சேர்க்கப்படாத ஒரு ரகசியம். ஏன்னா மனிதனுடைய ரகசியம் இறப்பு எப்ப என்பது யாருக்குமே தெரியாது. பிறப்பும் இறப்பும் அடிப்படையாக கொண்டதுதான் சிவ ரகசியம். ஆனா அந்த சிதம்பரத்துல இன்னமும் சிவ ரகசியம் இருக்குன்னா அது எடுத்துக்காட்டுனா ஒரு நாளைக்கு மனிதன் உடல்ல 72,000 நாடி நரம்புகள். இந்த 72,000 நாடி நரம்புகளை தான் அங்க சிதம்பரத்துல ஆணி ஓடுகளாக பதிக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு துவாரங்கள் 9 துவாரங்கள். இங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல ஓட்டை இருக்கக்கூடியது 9 துவாரங்கள் இருக்கு. ஆமா. இப்படிலாம் சிவ ரகசியமும் தன்னோட மனிதனுக்கு எப்படி இடப்பக்கமாக இதயம் இருக்கின்றதோ அதே போல அங்கே சற்று எங்க இருக்கவார்னா ஈசனாகப்பட்டவர் இடது பக்கமாக இருப்பாரு. இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராம்பா. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு 20, குணத்துக்கு 3, சவத்துக்கு 4, சகலத்துக்கும் 5 இருக்காங்க. சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, பசி வந்தா ஏன்னா கிரகம் 9.
கிரகம் எப்படி 9ஆக மாறுச்சு? 7ஆ இருந்தது, ராகு கேது 2 2ஆகி 9ஆ மாறுச்சு சுவாமி. அப்படி விவரம் இருக்கு. ஆக பசி வந்துட்டா 10 மறந்து போயிருமா? ஆக இதே போல ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத தாகத்தை தீராத சரித்திரம் அறியாத கோபத்தை அடக்காத பொறுமனை கொள்ளாத சீடன் பாவத்தை தீராத உலகத்தில் தீர்த்து இன்னும் பயனில்லை தானே. அப்படி ஆக எல்லாத்துக்குமே ஒரு கட்டமைப்புகள் உண்டு. அப்படி எல்லாம் இருந்துட்டாலும் கூட கேட்டவன கொடுத்தவன் கர்ணன், கேட்காமல் கொடுத்தவன் பாரிவள்ளன், செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, வயது கொடுத்தவன். ஆமா முடிஞ்சு இங்க வாங்க, நீங்க வாங்க, இங்க வாங்க வள்ளி நாயகம். இப்படி ஒவ்வொன்றும் கேட்டும் கொடுத்தாங்க, கேட்காம கொடுத்தாங்கன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆக இப்படிதான் பாருங்க. ஏன்னா கர்ணனாகப்பட்டவன் பெரிய தானத்திலையும் தர்மத்திலையும் சிறந்தவன் இந்த எல்லாருக்குமே தெரியும். ஆமா, அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அப்பதான் பாருங்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் பாக்குறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் பார்க்கும்போது கேட்கறாங்க, என்னடா தானத்திலையும் தர்மத்திலையும் எங்களை விட கர்ணன் என்ன அவ்வளவு பெரிய சிறப்பான ஆளான்னு கேட்டாங்க. அப்பதான் பாருங்க கிருஷ்ண பரமாத்மாவை வைத்து இந்த பிரச்சனை கேட்கும் பொழுது அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, தங்கத்தாலான ஒரு மலையை உருவாக்குறாரு. அந்த தங்கத்தாலான மலையை உருவாக்கி என்ன பண்றாரு, விடியறதுக்குள்ள யாரும் தானம் பண்றீங்க, பொழுது சாயிறதுக்குள்ள எவன் இந்த தங்க மலையை பரிசா கொடுக்கறானோ, தானமா தர்மமா கொடுக்கறானோ அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, வரக்கூடிய அத்தனை பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 கையில கொடுத்தாங்களாம். ஆக பாருங்க பொழுது சாய்ந்துருச்சு, சாய போற நேரம் வந்துருச்சு. அது வரைக்குமே முழுமையாக கொடுத்து முடிக்கல. கர்ணனாகப்பட்டவனுக்கு இந்த விவரமே தெரியாது. கர்ணனாகப்பட்டவர் அங்க வராரு. வரும்போது தான் பாக்குறாங்க என்ன பண்றாங்க, ஒரே ஒரு ஆடவன் வந்தா, ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தாங்க, யாசகத்துக்காக வந்தான். அப்படியே எடுத்து கொடுத்தா. ஆக மொத்த தங்கமலையும் அப்படி எடுத்து தானமாக கொடுத்தாங்க. இதாண்டா கொடைவள்ளல் கர்ணன். அப்படி நிறைய விஷயம் இருக்கு, பேசிக்கிட்டே இருந்தா நிறைய பேசலாம். ஏன்னா இன்னைக்கு காலதாமதமாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான இடம், குன்றுள்ள இடமெல்லாம் குமரக்கடவுள் நிறைந்திருப்பார். குன்றுள்ள இடமெல்லாம்னா எந்த மனம், மனிதனுக்கு எங்கே மனிதனாகப்பட்டவனுக்கு மனக்குறை இருக்கக்கூடாது. நீங்க வந்து காரணம் சாமி, அதத்தாமா சொல்றேன். மனம் குண்டி இருக்கக்கூடிய மனிதனுடைய மக்கள் மனசுல குமரக்கடவுள் நிறைந்திருப்பாராம். ஆக அப்பேற்பட்ட சிறப்பான இடம். ஏன்னா குறிஞ்சி நிலம், இந்த இடத்திற்கே தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானாகப்பட்டவர். அதுக்கு என்ன அப்பேற்பட்ட சிறப்பான இடத்துல மேலும் ஒரு சிறப்பு சேர்ப்பதற்காக உங்களுக்காக பார்த்து வந்திருக்கேன் ஒரு மாப்பிள்ளையா, புருஷனா, கணவனா, மணவாளனா, தோழனா, தன்மையாக இத்தனை அவர் தானா? சரி, பேர் யாரு? மாப்பிள்ளை பேரை சொல்றேன், முதல்ல கேளுங்க. வசன முருகன். அற்புதமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யார் தெரியுமா மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்? இந்த உலகத்திலே அழகான மாப்பிள்ளை, அற்புதமான மாப்பிள்ளை, தமிழுக்கு மொத்த எழுத்திற்கு அமைந்த சொந்தக்காரன் அந்த முருகப்பெருமான தம்மா. மாப்பிள்ளையா பார்த்துட்டு இருக்கியா? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு திமிரு கொழுப்பு கல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து, அழுப்பதில் இந்த அவசையை நீ விடுத்து, அவன் சொல்லும் வார்த்தை கேளமா என தமிழகம் புரிந்து வந்தவரை பொய்யானவர்கள் புரிந்து வந்தவரை பூமியில் கோல் சுவர் புகழும் கைவரிசை செல்லாது கூட்டி கொடுப்பது கொத்திரத்தில் முறையோ சாமி கூட்டி என்னையும் மறுத்து அந்த கந்தனையும் மறுத்து பேசுற நிறுத்துன்ற காரணத்தினால கொட்டி கோட்டு பதங்கள் கோத்திரத்தில் பிள்ளை கோட்டி சீமாட்டி உன்னை காட்டி நம்முடைய பெண்கள் ஆக என்னை மறுத்து அந்த கந்தனை மறுத்து பேசுற நிறுத்துன்ற காரணத்தினால காலையில சூரிய உதயத்துக்குள்ள உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும். இது சத்தியம், சத்தியம், பைத்தியம். சரி இருக்கணும், நேரம் ஆயிருச்சு. இந்த பொம்பளை பிள்ளைங்க உசு போடுங்கப்பா, எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. கெடா வெட்டி நடக்கும் போது அண்ணா கொஞ்சம் கவனிங்கண்ணா, ஏத்துடுங்கண்ணா, முருகே வராரு, தூங்காதீங்க, சாமி கும்பிட போறாங்க, எந்திரிங்க. வாங்க முருகா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு சாமியே சரணவை. ஹலோ 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 சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா.
நினைக்காத நேரம் உண்டோ வாடி மையனே